ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் மட்டும் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஸ்விங் மிஷினுக்கு தான் நம்ம ஒரு கவர் தைக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ லென்த் வைஸ் இப்போ என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா சைடில் எவ்வளோ என்னென்ன பார்ட்ஸ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுதோ, இப்போ ஒரு ஓல்டு சிங்கர் மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வீலிங்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சர்க்கிளாக அதெல்லாம் சேர்த்து, இப்போ ஆட்டோமேட்டிக் மிஷின்னா அது என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அதோடு சேர்த்து நீங்கள் எடுத்து அந்த கவர் போட போகிறீங்க. ஸோ அந்த ப்ளக்கார்டு எனக்கு ரிமூவ் பண்ண வேணாம். ஸோ அதோடு சேர்த்து நான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். அடிக்கடி ரிமூவ் பண்ணிவிட்டு அதை போட்டு அந்த ப்ளக்கார்டு வீணாக போய்டுன்றதுனால நான் அதோடு சேர்த்து மெஷர் பண்ணிக்கிறேன். ஹைட் எனக்கு லென்த் எனக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ நான் நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஹைட் இதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு த்ரெட் இருக்கிற இடமோ இல்லை எது ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கோ அங்கேருந்து நீங்கள் பாட்டம் வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அது எக்ஸாக்ட் லென்த் எவ்வளோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் அந்த தைக்கிறதுக்கு இடம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த இதுவுமே விடாமல் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது எனக்கு 10 inches வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு மெஷர்மெண்ட், இது 3 மெஷர்மெண்ட் மட்டும்தான் நமக்கு இதில் தேவை. இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதோட வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற சைடில் இது எப்படி இருக்குன்றதை மெஷர் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த த்ரெட்டிங் சைடில் இருக்குது, நிறைய மிஷினில் மேலே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஹைட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எதில் சைடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே என்னோடய மிஷின் ப்ராடாக இருக்குது. ஸோ கீழே என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுதான் எனக்கு ஃபுல் லென்த்து வர மாதிரி இருக்கணும். ஸோ நான் கீழே இருந்து அதை மெஷர் பண்ணிக்கிறேன். இது எக்ஸாக்ட் பார்த்திங்கன்னா 5.5 inches இருக்குது. ஸோ அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி அந்த கவரை டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் 2 பேனல் வரும். இப்போ லென்த்து, ஹைட்டு, வித்து 3 எடுத்தாச்சு, சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம அதுக்கு சீம் அலவன்ஸ் விட போகிறோம். அதாவது தைக்கிறதுக்கு தேவையான அளவுகள் இது தையலில் போயிடும். அதுக்கு நான் 0.5 inches விட்டுருக்கேன். ஒரு ½ inch எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட், சரிங்களா? இப்போ இது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேனலுக்கு 2 பீஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் இது 2 பீஸாக நீங்கள் ஒரு ரெக்டாங்கிளாக 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கான ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த்தும் ஹைட்டும் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ என்னென்னா 14.5 inches into 10.5 inches. இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் 2 பீசஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடுத்து ஒரு சிங்கிள் பீஸ். அது நல்ல பெருசாக லென்த்து அதிகமாகவும் வித்து இப்போ நம்ம எந்த அளவுக்கு மிஷினோட வித்து வருதோ அது இருக்கும். அதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாத்த விட ஈஸியான ஒரு ஸ்விங் மிஷின் கவர் தைக்கிறது. பட் ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஸ்டைலாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெரிய பீஸை எடுத்து நம்ம இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதில் 3 மெஷர்மெண்ட் இதில் இன்க்ளூட் ஆகும், புரியுதுங்களா? 3 சைடு. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரண்ட் பீஸை பேக் பீஸை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பீஸுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இதில் 3 மெஷர்மெண்ட் இன்க்ளூட் ஆகுது. ஏன்னா 3 சைடை இது கவர் ஆகுது இல்லையா. ஸோ இதோட ஹைட்டு, லென்த்து, அப்புறம் இன்னொரு பக்கத்தோட ஹைட்டு, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பாருங்கள். ஒரு பக்கத்தோட ஹைட்டு, ஓகே, இன்னொரு பக்கத்தோட ஹைட்டு, அதுக்கப்புறம் இதோட லென்த்து, இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
இது என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 இன்ச் கூட உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வராது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக நீங்களும் வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். 10 இன்ச்சு லென்த்து வந்து 14. என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட இதுக்கு எப்படி இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து ஹைட் 10. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 34 இன்ச்சஸ் வருது. இது கூட நான் சீம் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதோட லென்த் வந்து இப்போ நம்ம இந்த ஒரு லாங் பீஸ்க்கு லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஹைட் என்னன்னு அதாவது வித் இது சைடில் வித்து இருக்கும் இல்லையா, அது எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா மிஷினில் எவ்வளோ இருந்ததோ அதே தான், 5.5 இன்ச்சஸ். ஸோ அது 5.5 இன்ச்சஸை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து இதில் கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். ஸோ அதில் வந்து நீங்கள் 1/2 இன்ச்சஸ் விட்டு இது பண்ணுறதும் சீம் அலவன்ஸ் இல்லாமல் பண்ணுறதும் வந்து உங்கள் விருப்பம். அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னுட்டுருக்காங்க. நான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு நல்ல லூஸாகவே போயிட்டு வரலாம் அப்படின்ற அந்த இதில் இருந்ததுன்னா இந்த மாதிரி. இந்த ஸ்விங் மிஷின் கவர் வந்து ஏற்கனவே இதுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணது பார்த்திங்கன்னா நல்ல லூஸாக இருக்கும். பட் ஆனால் அதோட மெட்டீரியல் பார்த்ததுனால அது வந்து கொஞ்சம் ஸ்டர்டியாகவும் எனக்கு வந்து உழைச்சி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 2 பீஸ் கட் பண்ணிட்டேன். 14.5 × 10.5 இன்ச்சஸ்க்கு நம்ம 2 பீசஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஃபோம் ஷீட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோம் ஷீட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸில் ஷர்ட்லாம் பேக்கிங் பண்ணி வரும்போது இருக்கும் இல்லையா, அந்த ஃபோம் ஷீட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு மேக்ஸிமம் வந்து தைக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ரொம்ப வந்து ஸ்டர்டினஸ் கொடுக்கும் நீங்கள் தைக்கிற மெட்டீரியலுக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோம் ஷீட். இப்போ அடுத்து என்ன ஒரு பீஸ் பார்க்க போகிறோன்னா ஒரு லாங் பீஸாக வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் மைல்டு டிசைன்ஸ் வந்து இருக்க மாதிரி ஒரு சுடிதார் மெட்டீரியல் இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன். 34.5 இன்ச்சு இந்த 5.5ல் ஒரு பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோம் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபோம் ஷீட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஃபோம் ஷீட் வச்சு இதை அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த ஃபோம் ஷீட்டை நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃபோம் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா சாதா ஃபுட் யூஸ் பண்ணி பண்ணும்போது வந்து பக்கரிங் ஆகும். ஸோ பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேறு ரன்னிங் ஃபுட், வாக்கிங் ஃபுட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் வச்சுருந்து இந்த மாதிரி ஃபுட்டிங் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் ஷீட்ஸ் தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன ஃபுட் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி சாட்டின் ஸ்டிச் ஃபுட், இந்த மாதிரி ரோல் ஆன் ஃபுட். இதில் பார்த்திங்கன்னா சக்கரை மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரோல் ஆகும். ஈஸியாக வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் இந்த மாதிரி முடிக்கலாம். லெதர் கூட தைக்கலாம். இப்போ அடுத்தது இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக் பின்னாடி வச்சு தைச்சிடுங்க. ஃபோம் மட்டும் வரப்போகிறது இல்லை, இதுக்கு மேலே வந்து ஒரு லைனிங் பீசஸும் வரப்போகுது. ஸோ இதே மெஷர்மெண்ட்ஸ்க்கு லைனிங் பீசஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ லைனிங் பீசஸ் வச்சு இது மேலே கவர் பண்ணி நம்ம இந்த ஸ்விங் மிஷின் கவரை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த இதையும் வந்து ஃபுல்லாக 4 சைட்ஸும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதோட தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைடில் வந்து ஒரு பீகாக் ஒரு டிசைன் இருந்தது. இந்த பீகாக் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோஸில் வந்து எப்படி இந்த ஸ்டிச்சஸ் ஆரி இதில் வந்து பீகாக் போடுறது அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேட்ச் போட்டு அந்த பேட்சை எப்படி வந்து வேறு ஒரு ஃபேப்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சாக்கில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை ஒட்டி வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு நான் அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். சரிங்களா? இப்போ அந்த லைன் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த லைனை வந்து நான் சில்க் த்ரெட்டை வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் ஃபர்ஸ்ட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து 6 ஸ்டிச்சஸ் போட போகிறேன். இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பின்னாடி வந்து கேன்வாஸ் பேப்பர் கூட ஒட்டி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டர்டினஸ்க்காக. பட் நாம் அங்கே ஃபோம் ஷீட்டும் வச்சுருக்கறனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இதை எங்கே வைக்கணுன்றதை பொசிஷன் பண்ணிவிட்டு நல்லா 4 சைட்ஸ் எல்லாம் எவ்வளோ சைட்ஸ் வேணுமோ உங்களுக்கு அது ஸ்டர்டினஸ்க்காக நல்லா பின் பண்ணிக்கோங்க. அந்த ஹிஜாப் பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பின்ஸ் வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி சூயிங்க்கு ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும். அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா
குண்டூசி விட இது வந்து நல்லா கவர் ஆகும் ஸ்பேசஸை. ஸோ இதுதான் அந்த பின்ஸு. என்னென்ன பொருள் வேணும் ஸ்விங்க்கு அப்படிங்கிற வீடியோஸும் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஒரு மயில் கலர் த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், சில்க் த்ரெட் ஆக்சுவலாக, சரிங்களா. சில்க் த்ரெட், அப்புறம் கீழே பாபின் அதே கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து சாட்டின் ஸ்டிச் ஃபுட் மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் மேலே வரும்போது அது பக்கராகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிங்கன்னா அதோட சென்டர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அதாவது நீங்கள் வரைஞ்சிருக்க லைனோட சென்டர் தெரியாது. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து அழகாக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. அந்த பேட்ச் வந்து அந்த இதோட உங்களுக்கு செட்டில் ஆகிடுச்சு பாருங்கள். இது யூஸ்வலாக தைக்கிற மாதிரி இல்லையா, இது மேலே வந்து அந்த லைன் அந்த நீங்கள் தைச்சது எதுவும் தெரியாமல் நம்ம லைனிங் வச்சு தைக்க போகிறோம். அதனால தான் முன்னாடியே வந்து நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த லைனை வந்து கைட்லைனாக வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு வந்து முடிக்க போகிறோம். இப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த லைனிங் பின்னாடி இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த இதை வந்து கட் பண்ணி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை அந்த இதுக்கு ஸ்டிச்சஸ்க்கு ஒட்டி இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ், சரிங்களா. இப்போ இதை வந்து நம்ம அழகாக சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஒயிட் லைன் கூட உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இன்னொரு தடவை அதை சுற்றி வந்து நீங்கள் ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுவே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ நைஸ். நம்ம வந்து ஒரு பேட்ச் அட்டாச் பண்ணிட்டோம், அந்த இது வந்து தெரியக்கூடாதுன்னு இப்போ லைனிங் வந்து நான் லேட்டராக அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த பேட்ச் ஒர்க் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே நான் ஒரு லைனிங் பீசஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் அண்ட் அந்த ஒரு பெரிய சைட் பீஸ் ஒன்று பண்ணோம் இல்லையா, அதுக்கும் நான் ஏற்ற மாதிரி லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா பீசஸ்க்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு லைனிங்கை. இப்போ அது ஒரு நம்ம வந்து பேக் பீஸ் எடுத்திருக்கேன். பேக் பீஸ்க்கு மேலே ராங் சைட்ஸ் அதெல்லாம் மேலே இருக்க மாதிரியும் நல்ல பக்கம் அந்த இது வந்து உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒரு பா ஷேப்பில் நம்ம வந்து அந்த சைட் பீஸை வந்து இந்த பீஸ் கூட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒண்டர் கிளிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வீட்டில் துணி காய போடுற கிளிப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளிப்ஸ் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணி இது வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அழகாக வந்து இதை பா ஷேப்பில் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து இது ஜாயின் ஆகுதுன்னு. ஸோ இது இன்னொரு தடவை மடக்கி அதை அந்த இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 0.5 விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பணும் இந்த சைடில், சரிங்களா. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம எவ்வளோ எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோன்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த பா ஷேப்பில் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே இந்த ஃப்ரண்ட் பீஸை மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அழகாக வந்து அந்த பா ஷேப் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் பாருங்கள். இந்த சேம் லென்த்துக்கு நம்மளுக்கு சைடில் அந்த பாக்ஸ் ஷேப்பும் உங்களுக்கு அழகாக வந்து கிடச்சிட்டு இருக்கும். இப்போ இதை ஒண்டர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் வந்து துணி காய வைக்கிற கிளிப்ஸ் அண்ட் அந்த பின்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப சேஃப். ஸோ இப்போ அதே மாதிரியே ஃபுல்லாக வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போ அழகாக வந்து அந்த இது ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பா ஷேப்பில் நீங்கள் பார்க்கலாம். அந்த லைனிங் எவ்வளோ ஃபர்மாக வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்குன்றதை பாருங்கள். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, திருப்பி நம்ம பார்க்கும்போது கார்னர்ஸ் வந்து கிளியராக இருக்கும், எட்ஜஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சாகிங்காக இருக்கும். அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து கார்னர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கார்னர்ஸ் வந்து அழகாக கரெக்டாக வந்து அதோட பா ஷேப்க்கு உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் வந்து எட்ஜஸ் எல்லாமே வந்து சாகிங்காக இருக்குது. ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் இப்போ இதில் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு வந்து பைப்பிங் கார்டிங் கொடுத்த மாதிரி அது வந்து ஆகிடும். இதில் நிறைய வந்து வெல்கார்டு அந்த மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம இப்படி வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம தைக்கணும்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணி தைச்சிடலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம அந்த இதை வந்து கவரை வந்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததையும் இப்போ வந்து எவ்வளோ வந்து ஸ்டர்டினஸ்ஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இதோட கார்னர்ஸ் அந்த எட்ஜஸ்லேயும் நான் வந்து அந்த பாக்ஸ் ஷேப் கொடுக்கறதுக்காக நான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நடுவில் அந்த மாதிரி நான் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மெட்டீரியலாகவே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட வந்து விருப்பம், உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ கீழே வந்து ராயேஜஸ் இருந்தது இல்லையா, அதை கவர் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸு பட்டி பீஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மிஷினை வந்து நம்ம இதுக்கு போட்டு பார்க்கலாம், எப்படி வந்து அழகாக வந்து ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட் வந்து ரொம்ப வந்து ஃபர்மாக அழகாக வந்து கவர் ஆகிருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த கார்டிங் சைடில் இருக்க கார்டிங்கையும் சேர்த்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது கவர் ஆகிடுச்சு. அண்ட் இதோட சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பாக்ஸ் ஷேப்போட அந்த கான்ட்ராஸ்ட் கலர் பைப்பிங் மாதிரி நம்ம வந்து அந்த கொடுத்தது வந்து இருக்குது. ஸோ அந்த பேட்ச் வந்து சூப்பராக வந்து இதுக்கு எடுத்து காமிக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வேஸ்ட்டான அந்த சுடிதார் ஃபேப்ரிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் தைச்சி பார்க்கலாம். ஸோ இதோட இன்னொரு அட்டாச்மெண்ட்டாக தனி வீடியோ போடாமல் நான் அந்த பேட்சும் இதில் வந்து உங்களுக்கு சொல்லி தரணும் இதுலையே அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த பேட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிம்பிள் பிளெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி நீங்கள் பேட்ச் வந்து ஆரி ஒர்க்கில் போட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாச் பண்ணி அந்த பேட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.